Hi, hello friends. Welcome back to Pinjukarangal. இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல 1 to 3rd இங்கிலீஷ்ல டே 1ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சின்ன ரீகேப், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனா கொடுத்திருக்கிறது கெட்டிங் டு நோ ஈச் அதர். இதுல நமக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த போர்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு லேர்னிங் அவுட்கம் இருக்கும். இதுல நமக்கு ஜென்ரலா எல்லாத்துக்குமானதா, அதாவது நமக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா 3 நிலை மாணவர்களுக்கும் தனித்தனியா கொடுத்திருந்தாங்க. இதுல ஜெனரலைஸா கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல இருந்து அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ், அட் த எண்ட் ஆஃப் த செஷன் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நிலையில இருக்கிற மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பா டீச்சர்ஸ் யாரு கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு நீங்க அதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா கிரீட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது உள்ள நுழையும் போது கிரீட் பண்ண கத்துக்கணும். அததான் நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, இல்லையா? சோ டீச்சர் சொல்றாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சோ குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியணும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் தேர்டுக்கு அவங்களே தானாவே அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். தென் வெல்கம் பேக் டு ஸ்கூல், ஆர் யூ ஹாப்பி டுடே? அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எஸ் டீச்சர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியணும். தென் ஷால் வி சிங் அ வெல்கம் சாங். நம்ம தமிழ பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் டேன்னு இல்ல, ஒரு செஷனோட ஸ்டார்டிங்காவே நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா சாங்ஸா தான் இருக்கும். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றதுனால. சோ வெல்கம் சாங் பாடலாமான்னு கேட்கிறோம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ரெஸ்பாண்டிங் பவர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். So repeat the greetings throughout the module. இந்த மாடியூல் முடியிற வரைக்குமே நம்ம இந்த greeting அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். So first பாத்தீங்கன்னா வெல்கம் ஆக்டிவிட்டி. வெல்கம் ஆக்டிவிட்டில நமக்கு கொடுத்திருக்கிறது சாங் டைம். ஓகே, குட் மார்னிங் டு யூ சாங் தான் அது. சோ இந்த சாங்க எப்படி பாடலாம் அப்படின்ற வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே பிஞ்சுக்கரங்கள போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோவோட லிங்க் பாத்தீங்கன்னா இங்க ஐகார்ட்ல இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. குட் மார்னிங் டு யூ சாங் தான். சோ தென் நமக்கு வார்ம் அப். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டேவுமே அவங்க எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டார்டிங் இந்த வெல்கம் ஆக்டிவிட்டியில இருந்து வார்ம் அப் ஸ்டார்ட் ஆகி அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கு எதோட பினிஷ் ஆகும் அப்படின்னா லேர்னிங் அவுட்கமோட பினிஷ் ஆகும். ஓகேவா? நம்ம அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நாள் 1, 2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வார்ம் அப்ல ஸ்டார்ட் ஆகி எதுல பினிஷ் ஆகுது அப்படின்னா லேர்னிங் அவுட்கம்ஸ்ல. பை த எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி நமக்கு இந்த லேர்னிங் அவுட்கம்லாம் அரும்பு, மொட்டு அண்ட் மலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லேர்னிங் அவுட்கம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் ஒரு டேயோடைய கால்குலேஷனா அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. வார்ம் அப் ஆக்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னா டக் அண்ட் கூஸ் அப்படின்ற ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை ஒரு சர்க்கிள்ல உட்கார வச்சுட்டு இந்த சர்க்கிளோட ஒரு பார்ட்டா அஸ் அ டீச்சரா நம்மளும் இருக்கணும். இங்க அந்த டக் அண்ட் கூஸ் அப்படின்ற கேம் எப்படின்னா, குழந்தைங்களை வட்டமா இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு டீச்சர் நம்ம எந்திரிச்சு அந்த சர்க்கிள்ல சுத்த ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம டக் 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 அப்படின்ற மாதிரி டச் பண்ணிட்டே நம்ம சுத்தணும். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய தலையில கை வச்சு கூஸ் அப்படின்னு சொல்லணும். சோ அந்த கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நம்ம திரும்ப அந்த ஸ்பாட்ல உட்கார்ற வரைக்கும் அவங்க நமக்கு நம்மள தொடறதுக்குரிய சான்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அதை அப்படியே பின்தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். எல்லா குழந்தைங்களையும் டக் டக் டக்குன்னு சொல்லிட்டே வரணும். யாராவது ஒருத்தர் கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளேஸ்ல டக்குன்னு உட்காந்துடணும் அவங்க பிடிக்கிறதுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு கேம் அவங்களுக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியா கொடுக்குறாங்க. தென் சர்க்கிள் டைம் பெரும்பாலும் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், இல்லையா? சோ இங்க லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நேம் எப்படி ரெஸ்பாண்டிங்கா நம்ம சொல்லுவோம். மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைங்களுடைய நேம சொல்றது. தென் ஆப்போசிஷன்ல இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க.
சோ குழந்தைங்களை இதே மாதிரி வட்டத்துல உட்கார வைக்கிறோம். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் இன் a circle and say your name. My name is. அதாவது இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பேரை முதல்ல சொல்றீங்க. say it in Tamil also. ஏன்னா குழந்தைங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. சோ எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல அவங்க பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. சோ அவங்கள வந்துட்டு தமிழ்லையும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும். tell the class to call you. அந்த உங்களுடைய பேரை சொல்லி டீச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். மேக் them repeat once or twice. திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அவங்கள பிராக்டிஸ் கொடுங்க. then ask one or two students if they know anyone's name in the class. யாருக்காவது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேற குழந்தைங்களுடைய நேம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம். let them point to the student they know and tell her name. அதாவது அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். every time a student tell her name, அவங்களுடைய பேரை சொல்லும் போது her name இல்ல his name அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இந்த இடத்துல கொடுக்குறோம். சோ இங்க 2 டைப்பா அவங்க வந்து சொல்ல கத்துக்கிறாங்க. அவங்களுடைய வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். தென் அதுக்கு ரெஸ்பாண்டிங்கா மை நேம் இஸ் அப்படின்னு அவங்க பேரை சொல்றது. தென் அவங்களுடைய ஃப்ரெண்டனுடைய நேம ஹிஸ் நேம் ஹர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம சொல்லக்கூடிய விதத்துல இந்த ஒரு சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டியை இந்த இடத்துல நம்ம செய்ய போறோம். இங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதுக்கேத்த மாதிரி நீங்க எப்படி வேணா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை, அதாவது இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் எவ்ரி ஒன் சேஸ் தேர் நேம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க கொண்டு வர மாதிரி எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வேணா நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்றது. சோ இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அவங்களுடைய நேமை வந்து அவங்க சொல்லிட்டாலோ இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட் நேமை கரெக்டா சொல்லிட்டாலோ இல்ல வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து ஆக்ஷனா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிளார் ஆக்ஷன்லயோ இல்ல நம்ம கையில கூட ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்ட்ரால, பேப்பர் ஸ்ட்ரால ஒரு ஸ்டார் மாதிரி கையில வச்சுட்டு கூட அவங்களுக்கு என்கரேஜிங்கா செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது செய்யலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சர்க்கிள் டைம்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸாவே இருக்கு. அரும்பு மாணவர்கள் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியும், மொட்டு அண்ட் மலர் மாணவர்களுக்கு ஒரு ஸ்டெப் எப்பயுமே அவங்களுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும் இல்லையா. சோ மை நேம் இஸ்ன்னு சொல்லி அவங்க நேம சொல்லிட்டு அண்ட் ஐ மீன் கிளாஸ் 2 or 3, கிளாஸ் 2ல இருக்கிறவங்க அதையும் சேர்த்து சொல்ற மாதிரி. தென் கிளாஸ் 3ல இருக்கவங்க மை நேம் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் யோகா, ஐ மீன் கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ற மாதிரி மொட்டு அண்ட் மலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்கரேஜிங்கா நம்ம உங்களை சொல்ல வைக்கலாம். ஓகே, தென் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. ஒர்க் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நமக்கு வந்து அந்த ஒர்க் புக்லயே நமக்கு பினிஷ் ஆயிடும். டெக்ஸ்ட் புக் மேக்சிமம் யூஸ் பண்ற மாதிரி போன முறையும் இல்ல, இந்த முறையும் உங்களுக்கு எங்கெங்க டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இங்க நமக்கு அரும்பு, மொட்டு, மலர் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரும்பு மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ளூலையும், மொட்டுக்கு எல்லோ அண்ட் மலருக்கு கிரீன்ல கொடுத்துருக்காங்க. அந்தந்த எக்ஸசைசஸ் வந்து நம்ம செய்ய வச்சிடலாம். ஓகே, இங்கதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வருது, லேர்னிங் அவுட்கம். இங்க என்ன நமக்கு லேர்னிங் அவுட்கம் இருக்கு அப்படின்னா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இன் கான்டெக்ட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா அண்ட் ரெஸ்பாண்ட் மை நேம் இஸ், அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும் மை நேம் இஸ்ன்னு சொல்லி. தென் மொட்டு அண்ட் மலர் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிறது ஐ மீன் கிளாஸ் 2 or 3, அதையும் சேர்த்து அவங்க வந்துட்டு சொல்லணும், ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதுதான் இங்கிலீஷ் எண்ணும் எழுத்தும் இங்கிலீஷினுடைய Day 1 ஆக்டிவிட்டி. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா Day 2க்கு போயிடலாம். ஓகே, என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சு கரங்களுடன்.